இப்போதான் சொன்னேன் உனக்கு. பாரு பாரு தண்ணி ஊத்தாது இருப்பா, தண்ணி ஊத்தாது இரு, தண்ணி ஊத்தாத. ஆசீர்வாதன்றது எங்க இருக்கும் தெரியுமா? வாயிலா ஜீவன். எல்லாரோட கர்மா தீரக்கூடிய சாட்சாத்து சொன்னா கால பைரவன். அவன் தாகத்தை தீக்கிற அத்தனை பேருக்கு, ஏய் கால பைரவனோட தாகத்தை தீக்கிற அத்தனை பேர் கர்மாவும் நீங்கும். இது சத்தியமான வார்த்தை. பாத்தியா காலபைரவன் எங்கே வந்துங்க நான் பாத்தியா? அவன் தாகத்தை ஒருத்தரோட கர்மா எடுக்கலை. அந்த தாய் யார் யார் அபிஷேகம் பண்ணிக்கிறாங்களோ அத்தனை பேர் கர்மாவும் நீங்குது. இதுக்கு மேலே நல்லது நடக்கும். இது சத்தியமான உண்மை. மனுஷனுக்கு படியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நன்றி இல்லை, நல்ல உள்ளம் கிடையாது, அது கர்மா உள்ளம். வாயிலாத ஜீவன் அந்த தாய்க்கு அபிஷேகம் பண்ண ரீதி பிடிக்கிறான் பார்த்தியா? இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அவன் எடுத்துக்கனா எல்லார் கர்மாவும் எடுத்துக்கினாதான் கணக்கு. இது அதான் சொல்கிறேனே, எல்லாத்துக்குமே கடவுளோட ரீதி இருக்கும். நீ எதை வச்சு பண்ணுற என்ன பண்ணுறன்னு என்னால் உணர முடியும். அந்த உணர்வு ஏன் உன்னால் உணர முடியலன்னா நீ சாதாரண மனுஷன். என்னால் உணர முடியும். நான் தெய்வத்தை வச்சு பண்ணுவேன். புரியுதா? பார்த்துக்கோ எப்படி குடிக்கிறான் பார்த்தியா அந்த காலபைரவன். இதுதான் ரீதி. எவன் கர்மா எங்கெங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அது அவன் உணர்த்திருமா. இதுதான் உண்மை. அவன் குடிக்கிறான் பார். எவ்வளோ பேர் கர்மா இருந்திருக்குன்னு தெரியுமா? யார் யார் என்னென்ன வச்சுருந்தாங்களோ அந்த கர்மாவும் அவன் எடுக்கிறான். பார்த்தியா பார். தெய்வத்தை பார்க்குறான் உடனே குடிக்கிறான், தெய்வத்தை பார்க்குறான் குடிக்கிறான். அப்படிக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரீதி.